முதலாவது உங்களுடைய வருமானம் மற்றும் உங்களுடைய சொத்துக்கள். இதை நீங்கள் நினச்சாப்புல யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. பொதுவாக மற்றவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குல்ல. இன்றைக்கி பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராமே ரொம்ப வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவங்களோட வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கணும், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி அடுத்தவங்களோட லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். அந்த விதத்தில் ரொம்ப முக்கியமான ஆர்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, அவங்களுக்கு என்னெல்லாம் சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கலாம். பல பேர் இதை உங்களிடத்துல வெளிப்படையாகவே கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு என்ன வருமானம் வருது அப்படிங்கிறதையும், எந்தெந்த விதத்தில் வருமானம் வருது அப்படிங்கிறதையும், உங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக ஷேர் பண்ண தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் அந்த வீடியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் மனைவிக்கோ கணவருக்கோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். அதனால் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் மற்ற எல்லாரிடத்திலும் நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அல்லது கேட்குற எல்லாருக்கும் இந்த டீட்டெயில் நீங்கள் ரிவீல் பண்ணீங்க அப்படின்னா, அது தேவையில்லாத மோசமான விளைவுகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். நிறைய நேரங்களில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தை உங்களுக்கு என்னெல்லாம் செலவு இருக்குது அப்படிங்கிறதுல வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. வெறுமனே உங்களுடைய வருமானத்தினுடைய அடிப்படையில் உங்களை வந்து அவங்க கெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோட பழகிற அந்த விதங்களில் தேவையில்லாத இடைஞ்சலை அது உருவாக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.